வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல். ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியே அதை விட பெஸ்ட்டான கிரில்டு சிக்கன் நம்ம வீட்லேயும் செய்யலாம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி பீசஸாக வாங்கிட்டு இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தண்ணியெல்லாம் வடிச்செடுத்ததுக்கப்புறம் நல்ல ஒரு நைஃபை வச்சு இந்த மாதிரி ஆழமாக கோடு போட்டுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக கோடை போடுறோமோ அந்தளவுக்கு நம்ம மசாலா உள்ளே இறங்கி நல்லாவே டேஸ்டியான ஜூஸியான கிரில்டு சிக்கன் கிடைக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா பீசஸையும் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், கலருக்காக ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, தேவைக்கேற்ப உப்பு, இங்கே ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதோட கூடவே ஒரு ஸ்பூன் பக்கமாக நார்மலாக நம்ம குக்கிங் ஆயிலை ஊற்றி ஒரு தடவை க்ரஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதில் அரை எலுமிச்சம்பழ சாறை ஃபுல்லாக பிழிஞ்சு விட்டுட்டு கூடவே ஒரு 7லேருந்து 8 பல் பூண்டு, ஒரு 1.5 இன்ச் பக்கமாக இஞ்சியை கொஞ்சமாக 2-3 துண்டுகளாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு அரைகிறதுக்கு வசதியாக சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் அரைக்கிற மசாலா அப்படிங்கிறதுனால நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி காரத்தை தூக்கலாவோ இல்லை பெப்பரை தூக்கலாவோ நம்ம ருசிக்கு தகுந்த மாதிரி மசாலாவை ஆல்ட்ரு பண்ணி இந்தளவுக்கு விழுதாக அரைச்சி எடுத்து வச்சதை ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸில் நல்லா மசாலா எல்லா பக்கமுமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கோட் பண்ணி இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி எல்லா இடத்துலையும் மசாலா ஸ்ப்ரெட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இதை மினிமம் 1 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் மேரினேட் பண்ண வச்சிடலாம். இந்த சிக்கன் மசாலாவில் நல்லா ஊறி வரும். மினிமம் 1 மணி நேரமாவது ஊற வச்சுக்கலாம். முடியுங்கிற பட்சத்தில் 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துகிட்டு நல்ல அகலமான ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு, அதாவது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி எல்லா பக்கமும் இது தடவி விட்ட மாதிரி இந்தளவுக்கு ஒரு தடவை ஷேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஃப்ளேமை நல்லா லோ பண்ணதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் துண்டுகளை இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். இந்த எண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால சிக்கன் அப்படியே அதில் போய் ஒட்டிக்காது. நமக்கு அதோடய ஃப்ளஷ் பார்ட் மட்டும் அதுலேருந்து பிஞ்சு வராத அளவுக்கு நல்லா ஒரு ஆயில் கோட்டிங் இருக்கிறதுனால நமக்கு நல்லா வெந்து வரும். இப்போ 4 துண்டையும் இதில் வச்சுட்டு நம்ம குக்கரை மூடி வெயிட்டை போட்டுட்டு லோ ஃப்ளேமில் இதை ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ப்ரெஷர் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கப்புறம் வெயிட்டை ரிலீஸ் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணால் அப்படி ஒரு அரோமாவோட நம்ம சிக்கன் எல்லாமே ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக வெந்திருக்கிறது பார்க்கும்போதே தெரியும். அந்த சிக்கன்லேருந்து இவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டூவை யூஸ் பண்ணி தான் நம்ம எகெயின் இந்த சிக்கனை க்ரில் பண்ண போகிறோம். குக்கர்லேயே செய்கிறவங்க இதிலையே அதை பெரட்டி பெரட்டி போட்டு அந்த மசாலா இதில் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு பண்ணிக்கலாம். இல்லை எகெயின் நாங்கள் க்ரில் பேனில் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்கணுங்கிறவங்க இந்த மாதிரி க்ரில் பேனில் எவ்வளோ பீசஸ் நம்மளால் க்ரில் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பீசஸை மட்டும் நீட்டாக இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம சிக்கன்லேருந்து வந்த ஸ்டூவில் ஒரு ஹாஃப் ஆஃப் த பார்ட்டை இதில் நம்ம ஊற்றிடலாம். எகெயின் ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதை பெரட்டி போட்டதுக்கப்புறம் எகெயின் ஒரு 2 ஸ்பூன் போல் இன்னொரு பார்ட்டுக்கும் நம்ம ஊற்றிட்டு இதை ஃபுல்லாக நம்ம ட்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக க்ரில் சிக்கன் ரெடி ஆகிடுங்க. அதே டைமில் நான் குக்கரில் வச்சுருக்கிறதையும் அப்படியே அந்த ஸ்டூலையே சைட் பை சைட் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். க்ரில்லில் வச்சுருக்கிறதையும் ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஒன்ஸு நம்ம பெரட்டி பெரட்டி போட்டு அதை நல்லா மசாலா ஃப்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏன்னா சிக்கன் நல்லா வெந்து மட்டும்தான் இருக்குது. அந்த மசாலா ஃப்ரை ஆகி கலர் சேஞ்ச் ஆகிறது இந்த மாதிரி நம்ம ஓப்பனில் வச்சு செய்யும்போது தான் நமக்கு க்ரில்லு பர்ஃபெக்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும். பெரட்டி போடும்போதே நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே டைம் நம்ம குக்கரில் வச்சுருக்கிறதும் மசாலா எல்லாமே கொஞ்சம் சுருள ஆரம்பிச்சிருக்குது. கோட்டிங்கும் நல்லாவே ஆயிருக்குது. நம்ம குக்கரில் செஞ்சாலும் பர்ஃபெக்டாக வரும். க்ரில்லில் இந்த மாதிரி பெரட்டி போடும்போது நமக்கு ரெஸ்டாரண்ட்டில் என்ன கலரில் நமக்கு கிடைக்குதோ அந்த அயனோட ஹீட்டுக்கு நல்லாவே மசாலா கிறிஸ்பாகி ரொம்பவே பர்ஃபெக்டாக கலர் சேஞ்ச் ஆகி நமக்கு க்ரில் சிக்கன் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம க்ரில் தவாவில் இந்த மாதிரி பெரட்டி போட்டு எடுத்துக்கிறோம். இது கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த மசாலா எல்லாமே இதில் கோட் ஆகி ரொம்பவே பர்ஃபெக்டாக கலர்ஃபுல்லாக நமக்கு க்ரில் சிக்கன் கிடச்சிரும். அதே டைமில் குக்கரில் இருக்கிறதையும் பார்த்திங்கன்னா மசாலா ஃபுல்லாக ட்ரை ஆகி நல்லாவே கோட் ஆகி பர்ஃபெக்டாக வந்திருக்கு. தேவைப்பட்டால் அதில் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றி கூட நம்ம ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா grill பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சுங்க. அந்த குக்கரில் இருக்கிறதையும் எகெயின் இதில் போட்டு ஜஸ்ட்டு ஒரு தடவை சூடு பண்ணிக்கிட்டோன்னா அந்த இரும்பு ஹீட்டுக்கு கலர் இன்னும் கொஞ்சம் நல்லா பர்ஃபெக்டாக வருங்கிறதுனால மாற்றிக்கிறேன். அவ்வளோதாங்க, பர்ஃபெக்டான grill சிக்கன் வீட்டிலையே தயாராகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், எல்லாரும் ரொம்பவே பாராட்டுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.